வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். 26வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். எனக்கு அருமையானவர்களே, இங்கே உணவின் முடிவில் வழக்கமான பாடல் பாடப்பட்டது. அவர்கள் மீண்டும் பெத்தானியாவுக்கு செல்லவில்லை. ஏனென்றால் உண்மையான திருவிழா காலங்களில் அவர்கள் எருசலேமிலேயே இருக்க விரும்பினார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் ஒலிவ மலையின் மரங்களுக்கிடையில் இரவு முகாமிட்டனர். யூதாசின் துரோக செயலான இயேசுவை காட்டி கொடுத்தல் முன்னரே அறிவிக்கப்பட்டது. இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற காரியத்தை குறித்து ஒரு தெளிவான ஒரு பிக்சரை அங்கே காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்று சொல்லி நடக்க போகிற சம்பவங்களை அங்கே எடுத்து சொல்கிறார். மாத்திரமல்ல, பேதுரு அவரை மறுதலிக்க போகிறார் என்ற செய்தியையும் அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சகரியா தீர்க்கதரிசியின் மூலம் அறிவித்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை இங்கே மேற்கோள் காட்டுகிறார். அவருடைய மரணத்தின் விளைவாக அவருடைய சீஷர்களுக்கு வரவிருக்கும் சிதறலை விளக்குகிறார். மேலும் கர்த்தர் தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் மறுபடியும் கலிலேயாவில் சந்திக்க போகிற கூடுகையை குறித்தும் இங்கே சொல்லி முடிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, சகலத்தையும் அறிந்த ஒரு தேவன் அடுத்து நடக்கவிருக்கிற சம்பவங்களை தெளிவாய் அறிந்திருக்கிறதுனால அவர் தம்முடைய சீஷர்களுக்கு அவற்றை விளக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிற தேவன் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய், ஜீவனுள்ள வார்த்தைகளின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய எதிர்காலத்தை குறித்தும் நடக்கவிருக்கிற காரியங்களை குறித்தும் முன்னதாகவே கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு இடைபடுகிறது. ஆனால் அந்த வார்த்தைக்கு நாம் சரியாய் செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் எதிர்வர இருக்கிற எல்லா விதமான காரியங்களிலும், உபத்திரவங்களிலும், பாடுகளிலும், போராட்டங்களிலும் நாம் ஜெயம் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்த கிறிஸ்து இங்கே உணர்ச்சி மிக்க ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் வேதனையை கெத்செமனே தோட்டத்தில் அவர் செய்த ஜெபத்தின் மூலம் நாம் காணலாம். எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதியவர் சொல்லுவது சரிதான். எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இந்த சோதனையான கடைசி வேளையில் தன் உள்வட்டத்தில் உள்ள சீஷர்களான பேதுரு, யோவான், யாக்கோபு ஆகியோருடன் இயேசு சென்று ஜெபிக்கிறார். மரணத்திற்கு ஏதுவான துக்கமும் வியாகுலமும் அடைந்ததால் அவர் தனித்து ஜெபிக்க செல்லுகிறார். அவரது இதய மொழியான அரேமெக்கில் அப்பா பிதாவே என வேதனையோடு அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் ஊடாய் நாம் கடந்து செல்லும் போது நாம் யாருடைய சமூகத்தை நாடுகிறோம்? கர்த்தருடைய சமூகத்தை நாம் நாடுகிறவர்களாய் இருக்கிறோமா? அவருடைய சமூகத்துல நாம் செபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இறுதியாக தேவனின் விருப்பத்திற்கு இயேசுவின் வேதனையான சமர்ப்பிப்பும் மற்றும் சீஷர்கள் விழிப்புடன் இருக்க இயலாமை ஆகியவற்றை இந்த பகுதியில முரண்பாடான செய்தியாக பார்க்கிறோம்.
சீஷர்கள் தூங்குவதை கண்டு இயேசு திரும்பும்போது பேதுருவை பெயர் சொல்லி குறிப்பிடுகிறார். நம்முடைய சிந்தனையிலே சீஷர்கள் முயற்சி செய்யவில்லை, அவர்கள் மாம்சத்தில பிரச்சனை என்று நாம் கூறிவிட முடியாது. நாம் அந்த இடத்தில் இருந்திருந்தாலும் இதைத்தான் செய்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரங்களும் நாம் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கவும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற வேண்டிய நேரத்தில் நாம் காத்திருக்கவும் நாம் பழகிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். கர்த்தாவே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கவனமாயிருக்கவும், ஆண்டவரே, உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கும் என்னை ஒரு விசை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.